முதுமலை புலிகள் காப்பகத்தில் நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக சாலையின் இருபுறமும் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் என்பது அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது. இந்த வனப்பகுதியில் யானை, புலி, மான், சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் ஒரு மிகப்பெரிய வசிப்பிடமாக உள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் இறுதி முதல் முதுமலை வனப்பகுதியில் கடும் உறைபனியின் தாக்கமானது காணப்பட்டது. மரங்கள் காய்ந்தும் வனப்பகுதி முழுவதும் கடும் வறட்சியானது நிலவி வந்தது. இதனால் வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் அதாவது முதுமலை வனப்பகுதியில் அமைந்துள்ள சாலைகளில் வந்துட்டு இருபுறமும் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியான மசனகுடியிலிருந்து உதகை செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள மாவநல்லா, வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் சாலையின் இருபுறமும் இந்த தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சாலை வழியாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக அமைந்துள்ளதால் சாலை ஓரங்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு வாகனங்களை நிறுத்தி சமைக்கவோ அல்லது புகைப்பிடித்து வனப்பகுதியில் எரியக்கூடாது என வனத்துறையினர் வந்துட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீறும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பினை வந்துட்டு வெளியிட்டுள்ளனர். மசினகுடி பகுதியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு.